இன்றைய தேவ பிரசன்னம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேதத்தின்படி நடப்போமானால் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். நாம் வேண்டுவதை கேட்டு நம்முடைய கண்ணீர், கவலை, துக்கம் எல்லாமே மாற்றிவிடுவார். நம்மை காண்கின்ற தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அங்கிருந்தபடியாய் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமாய் இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து கர்த்தருக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு செய்தோமானால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுவார். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய நோய்களையெல்லாம் குணமாக்கி நம்மை சொஸ்தமாக்குகிற தேவன் நம்முடைய தேவன் இயேசு. நாம் அவருக்கு பிரியமானதை செய்வோம். எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் அவருக்கு பிரியமானவைகளையே செய்வோம். இது தவறு என்று நம் மனதில் தோன்றினால் அதை நாம் விட்டுவிடுவோம். ஏனென்றால் ஏசப்பா நம்முடைய இருதயத்திலே அது தவறு என்று உணர்த்துகிறார். நல்லது என்று நம் மனதிலே தென்பட்டால் அதை நாம் செய்தோம் என்றால் நமக்கு அது முழுமையாக வெற்றியடையும். கர்த்தர் இப்படியாய் நம்மிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய பாதத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பிப்போம். கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.